அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த பூண்டை வதக்கிட்டேன். நல்லா செவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான பூண்டு ஊறுகாய் நல்லா சூப்பராக காரசாரமாக நல்லா ஆயிடுச்சு. இந்த பூண்டு ஊறுகாய் வேணால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட. நம்ம சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாய் இருக்குது நம்மக்கிட்ட, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, மசால் பொடி எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிடும். அடிப்பிடிக்கிறத விட நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். யாருக்காவது பூண்டு ஊறுகாய் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான பூண்டு ஊறுகாய் நல்லா சூப்பராக காரசாரமாக நல்லா ஆயிடுச்சு. இந்த பூண்டு ஊறுகாய் வேணால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட. நம்ம சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாய் இருக்குது நம்மக்கிட்ட, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, மசால் பொடி எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.